நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். இம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோம். பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நம் மத்தியில் வீற்றிருக்கின்ற இதோ நம்முடைய நற்கருணையின் ஆதர் முன்னிலையில் நம் அனைவரும் அவர் பாதத்தில் நம்மை சரணடைய செய்து இந்த உலகம் தர முடியாத அமைதியும் அன்பையும் சமாதானத்தையும் இந்த உலகம் என்றும் நம்மை பயன்படுத்திக் கொண்டு உதாசீனப்படுத்தக்கூடிய தருணத்திலும் இதோ உங்களையும் என்னையும் தன்னுடைய அன்பினால் அரவணைத்து ஆதரித்து பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய இந்த தெய்வத்தின் முன்னிலையில் நம் அனைவரையும் சமர்ப்பிப்போம். அந்த பிள்ளைகளை இந்த உலகத்தில் காணக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் தங்கள் தேவைகளுக்காக உன்னையும் என்னையும் தேடி வந்து அவர்கள் தேவைகளை நிறைவு செய்து விட்ட பிறகு நம்மை விட்டு விலகிச் செல்லுவதையும் நாம் காணுகின்றோம். ஆனால் இதோ இந்த நற்கருணை நாதர் நம் அனைவர் முன்னிலையிலும் நம்மை தேடி வந்திருக்கின்றார். நம்மை தேடி வந்திருக்கிற தெய்வத்திடம் நம் அனைவரையும் சமர்ப்பித்து, இயேசுவே, என் அன்பு தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்கக்கூடியவரே, என்னை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய அன்பு தெய்வமே, என் மனக்கவலைகள், என் வேதனைகள், என் கஷ்டங்கள், என் துயரங்கள், என் நோய்கள், என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு, என்னுடைய எதிர்கால வாழ்வு அனைத்தையும் தகப்பனே இது அந்த நேரத்திலே உன் பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்க வந்திருக்கிறேன் என்று நம் அனைவரும் அவர் பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஏனென்றால் தேடி வருகின்ற தெய்வம் நம்மை தன்னுடைய அன்பினால், தம்முடைய அரவணைப்பினால், தம்முடைய இரக்கத்தினால், தன்னுடைய பாதுகாப்பினால், தன்னுடைய வழிநடத்துவதினால் என்றும் உங்களையும் என்னையும் நிறைவாக வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த பாடல் வரிகளின் வழியாக ஆண்டவர் கரத்தில நம்மை அர்ப்பணிப்போம். தேவ பிள்ளைகளே, தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கோடும்
பொது வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த காலம் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் பொது பார்வை தந்து அந்த பாதையை அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் பொது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, இங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம். கோடி நன்மை கூடும், புவி வாடும் நிலைகள் மாறும். வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் தேடும் அன்பு தெய்வம் நம்மை தேடி வந்த இந்த தெய்வத்திடம் இந்த நேரம் முழுவதுமாக இந்த மணித்துளிகளிலே அவருடைய திருப்பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய தீரு இருதயத்திலிருந்து வழிந்தோடி வருகின்ற அன்பையும் இரக்கத்தையும் பெற்று அவருடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ இதொரு நேரத்திலே நம் அனைவரையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசுவின் வார்த்தைகள் நம் அனைவருடைய வாழ்வுக்கும் ஒரு அருமருந்தாக அமைய வேண்டும் என்று ஜெபிப்போம். இயேசுவினுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்விலே எந்த அசுத்தங்களும் தொடாமல் இருக்க அவர் வருகைக்காக ஜெபிப்போம். இயேசுவினுடைய தொடுதலின் வழியாக நம் உள்ளத்தையும் உடலையும் அவருடைய திருக்கரத்தின் வழியாக நம்முடைய உச்சந்தலை மீது வைக்கின்ற பொழுது அவருடைய மாசற்ற ரத்தனுடைய இரத்த நாளங்கள் வழியாக இறங்கி வந்து நம் உடல் நோய்களை நீக்க வேண்டும் என்று ஜெபிப்போம்.
நம் குடும்பம் முழுவதுமாக அவருடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டும் என்று செபிப்போம். அவருடைய திரு இருதயம் எந்த குடும்பங்களில் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ, அவருடைய திரு இருதயம் எந்த குடும்பங்களில் பாதுகாத்து வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறதோ, அந்த குடும்பம் முழுவதுமாக அவருடைய ஆசீர்வாதம் நிரம்பியதாக செபிப்போம். இயேசுவே, என் குடும்பத்தை பாருமப்பா. இயேசுவே, என் பிள்ளைகளை கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று இயேசுவின் கரத்தில் அர்ப்பணித்து செபிப்பது நேரத்தில் தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் அவர் ஒருவரை நம்மை வழிநடத்தக்கூடியவர், அவர் ஒருவரை நம்மை பாதுகாத்து வழிநடத்தக்கூடியவர், அவர் ஒருவரை நம்மை அர்ச்சித்து வழிநடத்தக்கூடியவர், அவர் ஒருவரை நம் ஒருவரையும் புதுமையாக்கி வழிநடத்தக்கூடியவர், அவர் ஒருவரை நமக்கு எல்லா குணங்களையும் கொடுத்து வழிநடத்தக்கூடியவர். எனவே இந்த நேரத்தில் அவர் கரத்தில் நம்மை அர்ப்பணித்து செபிப்போம். அவர் வார்த்தைகள் நமக்கு வாழ்வாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வு தரக்கூடியதாக இருக்கக்கூடியது. அவர் காட்டுகின்ற பாதையில் இதோ நாம் நடக்க, அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்க நம்மையே நாம் தயார் செய்வோம். இயேசுவின் பிள்ளைகளாக, இயேசுவின் தூதுவர்களாக, இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இயேசு நம் ஒவ்வொருவரையும் அர்ச்சித்து ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி தம் அன்பின் பாதையில் வழிநடத்த இதோ தேவ பிள்ளைகளே, அவர் வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போமா? கண்களை மூடி ஒரு சில நிமிட துளிகள் இயேசுவின் பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இது இந்த புதிய ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2வது மாதத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் இதோ இந்த நாளிலே மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவர் நம்மோடு நம் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளோடு நாம் இதோ இந்த நேரத்தில் அவர் முன்னிலையில் வந்திருக்கின்றோம். பல நேரங்களிலே நாம் இவரை தேடி செல்கின்றோம். ஆனால் நாம் தாயின் கருவறையில் உருவான நாள் முதல் நம்முடைய மன்னக பயணம் முடிகின்ற வரையிலே இவர் உங்களையும் என்னையும் தேடிக்கொண்டேதான் இருக்கிறார். நம் நிழல் போல இவர் நம்மை தேடி வந்து கொண்டேதான் இருக்கிறார். நம் இதய துடிப்பு ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் நம் இதய துடிப்பு முடிந்த பிறகு கூட இவர் நம்மை தேடிக்கொண்டேதான் இருக்கிறார். எனவே நம் தேடுதல் எப்படிப்பட்டது, அவர் தேடுதல் எப்படிப்பட்டது, நாம் சிந்திக்க வேண்டும் பிரியமான தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய தேவைகள் முடிவடைந்த பிறகு உதாசீனப்படுத்தி உதறி தள்ளிவிட்டு அனைவரும் விட்டு விலகிய தருணங்கள் எத்தனையோ எத்தனை. ஆனால் இந்த நம் ஆண்டவருடைய தேடுதல் பல நேரங்களிலே எல்லா விதங்களிலும் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேடுதலாகத்தான் இருக்கிறது. எனவேதான் இந்த நற்கருணைநாதர் தன்னுடைய சீடர்களிடம் அடிக்கடி சொல்லுவார், உங்களை நான் ஊழியன் என்றோ அழைக்க மாட்டேன், மாறாக உங்களை என் நண்பர்கள் என்றுதான் நான் அழைப்பேன். ஏனென்றால் நண்பனுடைய அன்பு என்பது இந்த உலகத்தில் காணக்கூடிய ஒரு உயர்ந்த அன்பாக காணப்படுகிறது. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதிலும் இல்லை என்று இவர் சொல்லுகிறார்.
ஒரு நிகழ்வு ஒன்று இவ்வாறு சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளை. இராணுவத்திலே சேர்ந்து தன் தாய் நாட்டுக்காக போராட வேண்டும் என்று விரும்பிய 2 நண்பர்கள் ஒன்றாக இராணுவத்திலே சேர்ந்தார்களாம். அவர்கள் இருவருமே ஒரே விதமான பணித்தளத்திலே அனுமதிக்கப்பட்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு தங்களுடைய இராணுவ பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு முறை இராணுவத்திலே அழைப்பு கொடுக்கப்பட்டது, அடுத்த நாட்டோடு போரிட வேண்டும் என்று. இவ்வாறு இந்த 2 நண்பர்களுமே ஒரே பணித்தளத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது, போருக்காக அவர்கள் போராடி பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது எத்தனையோ போர் வீரர்கள் மடிந்திருக்கிறார்கள், உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். இவ்வாறு உயிரை தியாகம் செய்கின்ற பொழுது இறந்தவர்களின் உடலையும் எடுத்து வந்திருக்கிறார்கள், காணாமல் போனவர்களையும் தேடி இருக்கிறார்கள். அதில் தன் நண்பனும் ஒருவனாக காணப்பட்டிருக்கின்றான். இவ்வாறு தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய நண்பனை அவன் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக அந்த படைத்தள தலைவர் தளபதி இவ்வாறு சொல்லியிருக்கிறார், உன்னுடைய நண்பன் இன்றி கிடைக்கப் போவதில்லை, ஒருவேளை இறந்திருக்கலாம், அல்லது எதிரி நாட்டு இராணுவர்கள் அவருடைய உடலை எடுத்து சென்றிருக்கலாம், இனி உன் நண்பனை தேடுவதில் எந்த பலனும் இல்லை, நீ சென்று உன்னுடைய பணியை செய் என்று சொன்னார். இருப்பினும் இந்த நண்பன் விடவே இல்லை, இல்லை என் நண்பனை நாம் தேடிச் செல்ல வேண்டும் என்று அனுமதி கொடுக்கப்படவில்லை. 2 நாட்கள் கழித்து தன்னுடைய படைத்தளபதியினுடைய அனுமதி இல்லாமல் தன் நண்பனை தேடிச் சென்றிருக்கின்றான். இவ்வாறு தேடிச் செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு புதரிலே தன்னுடைய நண்பன் உயிருக்காக போராடுவதை பார்த்து ஓடி சென்று தன் நண்பனை அள்ளி அரவணைத்து தன் மடி மீது கடத்தி கொண்டு அழுது தன் நண்பனை தூக்கச் செல்லுகின்ற பொழுது அந்த உயிருக்காக போராடி கொண்டிருந்த நண்பனை இவ்வாறு சொன்னார், நண்பா, நிச்சயமாக நீர் வருவாய் என்று தெரியும், உன்னுடைய அன்பு என் மீது எந்த அளவிற்கு இருக்குது என்று தெரியும், எனவே நீர் என்னை தேடி வருவாய் என்று தெரிந்துதான் உனக்காக நான் இத்தனை நாட்களாக உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாராம். சில நேரம் கழித்து அந்த நண்பன் தன் நண்பனுடைய மடியிலே உயிரை மாய்த்திருக்கிறான். தேடு வருகின்ற நண்பனுடைய உயிரை தன் மடியிலே அவன் இழந்ததை பார்த்து கதறியதாக இவ்வாறு ஒரு நிகழ்வு சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை நான் நண்பன் என்று சொன்னேன் என்று நம் இயேசு சொல்லுகிறார். மத்திய எழுதிய நற்செய்தி 26வது அதிகாரம் 26வது இறைவசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம் என்று சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, தன்னுடைய மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்ந்து தான் அன்பு செய்த சீடர்களிடம் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் ஆன்மீக உணவாக, ஆன்மீக பானமாக கொடுத்து, இதை உண்ணுங்கள், இதை பருகுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நற்கருணை நாதர் தேர்ந்தெடுத்த சீடர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். முந்திரி கொட்டை போல எடுத்ததற்கெல்லாம் கேள்விகளை கேட்கக்கூடிய பேதுரு, கோபத்தில் வாளை உருவி படைவீரனுடைய காதை துண்டித்தவர், சுங்கவரி சாவடியிலே அமர்ந்து கொண்டு பண ஆசை பிடித்து பணத்தை சேகரித்த மத்தேயு, பணத்திற்காக காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து, இப்படி பல கோணங்களில் தான் தேர்ந்தெடுத்த சீடர்கள், இவர்கள் அனைவருமே இயேசுவின் சீடர்கள் என்பதற்கு தகுதியுடையவர்களா என்பது ஒரு கேள்விக்குறி. எத்தனையோ நல்லவர்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ உண்மைக்காக போராடி கொண்டவர் இருந்திருக்கலாம், கடவுளுடைய அன்பிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த உள்ளங்கள் எத்தனையோ இருந்திருக்கலாம். அவர்கள் அனைவரையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு
இவர் தேர்ந்தெடுத்த 12 சீடர்களுடைய குணநலன்கள் என்ன என்பதை வேதம் நமக்கு அற்புதமாக சொல்லுகிறது. மனிதனுடைய யதார்த்த எண்ணங்கள் என்ன என்பதை இந்த 12 சீடர்களும் வெளிப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் வெளிப்படுத்தியதை விட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நமக்கு காட்டியதுதான் இங்கே முக்கியத்துவமாக காணப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏன் இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி வாசகத்தை நான் எடுத்தேன் என்றால், இன்னும் ஒரு வாரம் முடிந்த பிறகு அடுத்த வாரம் புதன்கிழமை நம்முடைய தவக்காலத்தை ஆரம்பிக்க போகிறோம். விபூதி புதன். இந்த தவக்காலத்தை நாம் எப்படி தயாரிக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வருகையிலே மகிழ்ச்சி அடைந்த நாம் அவருடைய வருகை எதற்காக என்பதை இந்த தவக்காலம் நமக்கு உணர்த்தி, இந்த சீடர்களோ எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அவர்களுடைய வாழ்வை நமக்கு பிரதிபலித்து இறுதியாக அவர்கள் எப்படி மாறினார்கள் என்பதையும் நம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். பல கோணங்களில், பல ஆசைகளில், பல எதிர்பார்ப்புகளில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இயேசுவின் சீடர்கள் இயேசுவினுடைய உடல் இருக்கின்ற பொழுது, அவருடைய உடலோடு பிரசன்னம் இருக்கின்ற பொழுது, அவர் இறையாட்சி பணிக்காக போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இயேசுவினுடைய பிரசன்னத்தை அவர்கள் ஒரு பொழுதும் உணர்வதில்லை. 3 ஆண்டுகள் போராடி போராடி தன்னுடைய இறுதி உணவின் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இது என்னுடைய உடல், இது என்னுடைய இரத்தம். இதை உண்ணுகின்ற பொழுது, இதை குடிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஆன்மீக பலத்தையும் தைரியத்தையும் நான் உங்களோடு உடனிருந்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே இயேசுவின் நற்கருணை நமக்கு வாழ்வு தருகிறது. இயேசுவின் நற்கருணை உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்லதொரு பலனையும் திடத்தையும் கொடுக்கிறது. இயேசுவுடைய பிரசன்னம் உங்களையும் என்னையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இயேசுவுடைய பிரசன்னம் நமக்கு புதுமைகளையும் உடல் நோயிலிருந்து முழுவதுமாக குணமளிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறது. எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி, இது என் உடல், இது என் ரத்தம் என்று கொடுத்தது போல, இதோ இந்த நாளிலே இந்த நற்கருணை வேளையிலே உங்கள் முன்னிலையில், என் முன்னிலையில் வீற்றிருக்கிறார் என்றால் இவருடைய பிரசன்னத்தை நாம் உற்று நோக்க வேண்டும். வர இருக்கின்ற தவக்காலத்தை எதிர்நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த 40 நாட்கள் உங்களுடைய என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டும். இவருடைய பிரசன்னம், இவருடைய உடனிருப்பு உங்களையும் என்னையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும். எல்லாவற்றையும் விட இவருடைய வருகை, இவருடைய வழிநடத்துதல், இந்த 40 நாட்கள் இந்த சீடர்கள் இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருந்தார்களே, அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுனுடைய மரணம் உயிர்ப்புக்கு பிறகு அவர்கள் அந்த அறையில் அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது ஆவியினுடைய அபிஷேகத்தினால், வல்லமையினால் அவர்கள் உருமாற்றம் பெற்று இயேசுவினுடைய அன்பின் சீடராக மாறியது போல, சாட்சிகளாக மாறியது போல, நாமும் இந்த 40 நாட்களில் நம்மை தயாரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றங்களை உருவாக்க வேண்டும். இந்த 40 நாட்கள் இது தேவ பிள்ளைகளே, இது இவருடைய முன்னிலையில் வந்திருக்கிற நம் அனைவருமே நம்முடைய மனதை அர்ப்பணிப்போம். உள்ள தயாரிப்பு உருவாக்கப்பட வேண்டும். இந்த நற்கருணை நாதரை நீங்களும் நானும் உள்வாங்குகின்ற பொழுது, அவருடைய பிரசன்னம் நமக்குள் இறங்கி வருகிற பொழுது, அவருடைய அந்த வழிநடத்தல் நமக்குள் இருக்கிற பொழுது நமக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு ஒரு பலனற்றதாகத்தான் போய்விடும். நான் உங்களை இனி ஊழியன் என்று அழைக்க மாட்டேன், நண்பர்கள் என்று அழைப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால், தன் நண்பனுக்காக உயிரை தியாகம் செய்வதை விட மேலான அன்பு இந்த மண்ணுலகிலே இல்லை என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இவர் நம்முடைய தந்தை, இவர் நம்முடைய தாய், இவருடைய நம்முடைய தெய்வம், இவற்றை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இவர் உங்களுக்கும் எனக்கும் நண்பன் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த பாச பிணைப்பு, அந்த வழிநடத்துதல், அந்த விட்டு கொடுத்தல், நம்மோடு கடந்து வருகிற பாசம், இந்த உலகத்தில் வேறு எவராலும் கொடுத்து விட முடியாது.
எனவே அன்பிற்குரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நாம் நம்முடைய உள்ள தயாரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதோ இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளிலே நாம் வந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் அற்புதமான நற்செய்தி வாசகத்தை அன்னையாம் திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறது. இந்த நாளில் அற்புதமான ஒரு புனிதரை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தி இருக்கிறது. இயேசுவினுடைய விதியடி வாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று சொன்னவர் இறையாட்சி பணிக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், தலை வெட்டப்பட்டு இருக்கிறார். காம இச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனும் இறையாட்சிக்குள் உட்பட முடியாது என்பதை ஏரோதுக்கும் ஏரோதியாளுக்கு வெளிப்படுத்திய திருமுழுக்கு யோவான். ஏரோதியாளுடைய காம உணர்வுகளால், காம இச்சைகளினால், உடல் இச்சைகளினால், அழித்து போகக்கூடிய ஆசைகளினால் திருமுழுக்கு யோவானுடைய தலையை கொய்து எடுத்தாள். அதுதான் இந்த உலகம். தன்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்பியவர். இதோ நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் அவர் உங்களுக்கு ஆவியினால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று இயேசுவுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தியவர். அவருடைய நிலைமை உண்மையை வெளிப்படுத்தியதினால், தவறுகளை வெளிப்படுத்தியதினால், உண்மைக்காக வாழ அழைப்பு கொடுத்ததினால் ரத்தம் சிந்தி தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். இந்த அன்னையாம் திருச்சபை விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆகத்தம்மாளை எடுத்துக் கொள்ளுவோம். இளமையதிலிருந்து என் உடலும் உள்ளமும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்பினாள் அல்லவா? திருமணம் முடித்து அவளோடு என்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பிய அந்த கொலைபாதகனுடைய ஆசையை நிராகரித்தாள் அல்லவா? நிராகரித்து என்ன செய்தாள்? தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாள். கிறிஸ்தவள் என்கின்ற ஒரு காரணத்தை காட்டி அவளை கொல்ல முயற்சி செய்தான். தீய பெண் வழியாக அவளை பாவ வழிக்கு அழைக்க ஆரம்பித்தான். எதற்கும் இந்த பெண்மணி அவள் ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே இந்த கொலை மச்சகன் என்ன செய்திருக்கிறான்? அவருடைய மார்பகத்தை கூட அறுத்து எரிந்து வெளியே தெரிந்திருக்கிறான். இறுதியாக நெருப்பில் போட்டு கொளுத்தி எரிக்க வேண்டும் என்று விரும்பினான். இதுதான் இந்த ஆகத்தம்மாள் ஆண்டவருக்கு அனைத்தையும் தன்னை அர்ப்பணிக்க விரும்பினான். என் உள்ளமும் உடலும் ஆண்டவருக்கு மட்டும்தான். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, காரணம் என்னவென்றால் உங்களுடைய என்னுடைய உடலும் உள்ளமும் ஆவியானவர் குடிகொண்டு வாழக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. இந்த தேவனுடைய திருக்கரத்தால் உங்களுடைய என்னுடைய உடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த உள்ளமும் உடலும் அவருக்கு உரியது. அவர் விரும்பியதற்கேற்ப நாம் வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். எனவேதான் இந்த மண்ணுலகத்தில் இரண்டு விதமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இல்லற வாழ்வு, இன்னொன்று துறவற வாழ்வு. இந்த இல்லற வாழ்வுக்குரிய வாழ்வை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும், துறவற வாழ்வுக்குரிய வாழ்வை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இல்லை என்றால் நாம் தேவனுக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி இது ஆண்டவர் முன்னிலையில் வந்திருக்கின்ற நீங்களும் நானும் இயேசுவே என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டது, என்னுடைய எதிர்கால வாழ்வை நான் உடைய கரத்தில் அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன் என்று அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். வர இருக்கிற இந்த தவ காலத்தை நான் எப்படி எதிர்நோக்கப் போகிறேன்? இந்த 40 நாட்களிலே நான் உண்ணாமலும் உறங்காமலும் உம்மோடு அருகில் அமரப் போகிறேனா? என்னுடைய தவ வாழ்வில் என்னுடைய குற்றங்களை உணர்ந்து கொள்ளப் போகிறேனா? என் வாழ்வையே உன் கரத்தில் அர்ப்பணித்து நான் பாதுகாத்து அன்பின் பிள்ளையாக மாற்றப்பட போகிறேனா? இதை தேவன் கரத்தில் அர்ப்பணித்து நாம் இயேசுவின் கரத்தினால் நம்மை தொட்டு புனிதப்படுத்த வேண்டும் என்று இது இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆம் தேவ பிள்ளைகளே, இதோ இயேசு உங்களையும் என்னையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நம் அனைவரையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் இந்த தேவன். இந்த நற்கருணையில் வீற்றிருக்கிற தேவன் நம் அனைவரையும் உற்று நோக்கி நம் பாவங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கிறார். எனவே இதுதான் சரியான தருணம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் இயேசுடைய திரு இருதயத்தினுடைய அந்த பக்தியின் வழியாக நாம் மாற்றப்பட வேண்டும் என்று அவர் முன்னிலையில் வந்திருந்தோம் என்றால் நாம் தூய்மைப்பட வேண்டும், நாம் ஆசீர்வதிக்க வேண்டும், நாம் ஆண்டவரினால் வழிநடத்தப்பட வேண்டும். எனவே கண்களை மூடி
இயேசுவின் கரத்தில் நம்மை அர்ப்பணித்து, இதோ இயேசுவின் தொடுதல், இயேசுவின் பாதுகாப்பு, இயேசுவின் வழிநடத்துதல் அனைத்தும் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இதோ ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். இயேசு இப்பொழுது நம் ஒவ்வொருவரையும் நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்களை அறிந்து, நாம் தாயின் கருவறையிலே உருவாக்குகின்ற பொழுது தன்னுடைய அன்பின் கரத்தினால் நம் உடல் உறுப்புகளை, நம் உடல் முழுவதையும், நம் உருவத்தையும் அவருடைய கரத்தினால் தான் உருவாக்கினார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இயேசுவினுடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் உறுப்புகள் அனைத்தும் இதோ மீண்டுமாய் அவர் கரத்தில் அர்ப்பணிக்கப்பட போகிறோம். இயேசுவின் கரத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் முழுவதும் இதோ இந்த தருணத்தில் அவர் கரத்தில் மீண்டும் அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். எனவே கண்களை மூடி, இது இந்த ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீங்களாக இருக்கட்டும், இல்லத்திலிருந்து இந்த நற்கருணை ஆசீர்வாதத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அலைவரிசை வழியாக கலந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே நீங்களாக இருக்கட்டும், சற்று நேரம் கண்களை மூடுங்கள். உங்கள் உள்ளத்தையும் உடலையும் இந்த நற்கருணை நாதருடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள். இயேசு இப்பொழுது நம் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை தன்னுடைய திருக்கரத்தினால் தொட்டு குணப்படுத்த போகிறார். கண்களை மூடுவோம். கண்களை மூடி நம் உடல் நோய்களை, மனநோய்களை அர்ப்பணித்து இயேசுவிடம் நாம் ஜெபிப்போம். தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. இயேசுவே, ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்கும் கண்கள் தான் ஒளி என்று சொன்னவரே, இதோ என்னுடைய கண்களை உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, நான் இந்த சமுதாயத்திலே கடந்து செல்லுகின்ற பொழுது, நடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது எத்தனையோ பார்வையற்றவர்களை நான் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே உமக்கு நான் நன்றி சொல்ல மறந்து விட்டேனப்பா. உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உணர நான் தவறிவிட்டேன். இயேசுவே, என் கண் முன்னே ஒரு சகோதரனுடைய சகோதரியை பார்வையற்றவராக கடந்து செல்லுகின்ற பொழுது, அவர்கள் வாழ்க்கையிலே சவாலோடு நடந்து செல்லுகின்ற பொழுது என்னை மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷமாக வழிநடத்தி சென்றவர, எனக்கு அற்புதமான பார்வைகளை கொடுத்து என்னை வழிநடத்துவர. ஆனால் என் பார்வைகளின் வழியாக எத்தனை தவறுகளை நான் செய்திருக்கிறேன். என்னுடைய இந்த இரண்டு கண்களின் வழியாக இறைவனுடைய வெளிச்சத்தை, பாதையை பார்க்காமல் இருளின் பாதையிலே நடந்திருக்கிறேன். என்னுடைய உடல் இச்சைகளுக்காக என்னுடைய பார்வையை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். என்னுடைய அன்றாட தேவைகளுக்காக தவறான பாதைகளை நான் உணர்ந்திருக்கிறேன். இயேசுவே, என் கண்களை இந்த நேரத்திலும் கரத்தில் அர்ப்பணித்து இருளடைந்த என் கண்களை தூய்மையாக்கி உன் அன்பின் பாதையில் வழிநடத்த இயேசுவே, இதோ இப்பொழுது ஜெபிக்கிறேன். அப்பா, தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. இயேசுவே, என் உடலினை, உடல் உறுப்புகளை, உடல் நோய்களை உன் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். அப்பா, என் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் உம்முடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டது.
என்னுடைய உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளும் உம்முடைய அருளையும் இரக்கத்தையும் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. உம்முடைய உடல் உறுப்புகளின் வழியாக நான் எப்படி ஆரோக்கியம் உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன் இயேசுவே. ஆனால் பல நேரங்களிலே இந்த உடலை பற்றி நான் ஒரு பொழுதும் கவலை கொள்ளாமல், ஆரோக்கியம் உள்ளவனாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள்ளாமல், என்னுடைய சமுதாயத்தில் எத்தனையோ உடல் ஊனமுற்றவர்கள், கால்கள் இல்லாமல் கைகள் இல்லாமல் நோயோடும் நொடியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பிள்ளைகளை நான் பார்க்கிற பொழுதெல்லாம் நான் உனக்கு நன்றி சொல்ல மறந்திருக்கிறேன் இயேசுவே. எனவே இந்த தருணத்தில் அப்பா, நான் என்னுடைய உடலையும் என்னுடைய உடல் உறுப்புகளையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. குறிப்பாக ஏதோ அலைவரிசையின் வழியாக, தொலைபேசியின் வழியாக ஃபாதர் எனக்காக செபியுங்கள், என் உடல் நோய் நீங்க வேண்டும் என்று செபியுங்கள் என்று செப உதவி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. குறிப்பாக கிறிஸ்டி அமுதா இந்த சகோதரியை உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. முதுகெலும்பு வழியினால் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு வாழ்ந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சகோதரியை உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. அறுவை சிகிச்சை இல்லாமல் எனக்கு தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய கணவனுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, திருச்சபைக்காக நான் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளுடைய ஆசீர்வாதத்திற்காக அலைவரிசையின் வழியாக தன்னுடைய ஜெப உதவியை தேடி அழைந்து கொண்டிருக்கின்ற என் சகோதரியையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. அந்த சகோதரனுடைய முதுகெலும்பு தண்டு முழுவதுமாக உம்முடைய திருக்கரத்தினால் தொட்டு, உம்முடைய திரு ரத்தம் முழுவதுமாக அந்த முதுகெலும்பு தண்டு வழியாக பாய்ந்தோட செய்து, எங்கெல்லாம் வழியோடு தவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த இடமெல்லாம் உம்முடைய ஆசீர்வாதத்தை அபரிமிதமாக கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. மருத்துவமனை இனி அணுக வேண்டாம் அந்த மகள், உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவு பெற வேண்டும். இதோ என்னுடைய உடல், என்னுடைய ரத்தம், இதை உண்டு குடியுங்கள் என்று சொன்னவர திருப்பலியிலே கலந்து கொண்டு நற்கருணையை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சகோதரியை நீ தொடும் தகப்பன். இந்த நேரத்தில் ஆசீர்வதியும் அப்ப அந்த மகளை உம்முடைய கரத்தினால் அரவணைத்துக் கொள்ளும் தகப்பன. இது சகோதரி மட்டுமல்ல, எத்தனையோ பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உடல் நோயிலிருந்து விடுதலை கொடுத்து உம்முடைய அன்பின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவே. இந்த நேரத்தில் கிறிஸ்டி அமுதா மற்றும் அனைத்து பிள்ளைகளையும் உன் கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன். தோடும் என்னுடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே இயேசுவே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே, இது நேரத்திலே உங்களுடைய கரத்தில் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் உன் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அப்பா. மனதிலே காயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், குடும்ப பாரம் தாங்க முடியாமல் மனநோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற, அனுமதிக்கப்படாமல் இருக்கின்ற என் சகோதரனையும் சகோதரியும் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேனப்பா. நீர் ஒருவர் தாமே அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவர். இந்த மனநோயிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்றால் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய தொடுதல் நிறைவாக இருக்க வேண்டும் தகப்பனே. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அவர்களை தொட்டு ஆசீர்வதியும். எந்த எண்ணத்திலே, எந்த தேவைகளுக்காக, எந்த வேதனையில் அவர்கள் முழுவதுமாக மனநோய்க்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த தேவைகளை முழுவதுமாக நீ நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நீர் எங்களை தேடி வந்த தெய்வம் அப்பா. எங்களை தேடி வந்து அரவணைக்கக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கிறேன். இந்த நேரத்தில் இயேசுவே, இந்த மனப்புண்களோடு மனநோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் அர்ப்பணித்து அந்த பிள்ளைகளுடைய தொடுதலின் வழியாக குணமாக்கி அருள வேண்டும் என்று இயேசுவே அந்த பிள்ளைகளின் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். தோடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே
இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. அன்பு இயேசுவே, எங்களை வழிநடத்தி பாதுகாத்து காப்பாற்றக்கூடிய எங்கள் அன்பு இயேசுவே, இந்த நேரத்திலே உங்களுடைய முன்னிலையில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும், அலைவரிசை வழியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் அப்பா உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. வர இருக்கிற இந்த தவ காலத்தில் நாங்கள் அனைவரும் அன்பின் பிள்ளைகளாக பயணிக்க வேண்டும். இந்த தவ காலம் எங்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுத்து நாங்கள் உம்முடைய பாடுகளின் வழியாக, உம்முடைய திரு ரத்தத்தின் வழியாக, உம்முடைய இறப்பின் வழியாக, மீட்பின் வழியாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இயேசுவே எங்களை உம் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். வர இருக்கிற தவ காலத்திலே எங்கள் பாவங்களை உணர்ந்தவர்களாக, எங்கள் நோய் நொடிகளை உடைய கரத்தில் கொடுத்தவர்களாக நாங்கள் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய அன்பின் பாதையில் நாங்கள் வழி நடக்க வேண்டும் என்று அன்பு இயேசுவே இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இது நாங்கள் மண்டியிடுகிறோம். எங்களை தொட்டு குணப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய அன்பின் பாதையில் வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயிரே வருளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைத்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம் குறைநீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. விதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை இருவரிடமாய் வருகிறவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவிட திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.